ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ஜாயிண்ட் பார்லிமெண்ட்ரி கமிட்டி பார்க்க போகிறோம். இது வந்து உங்களுக்கு ஜிஎஸ் பேப்பர் 2ல் வந்து பாலிட்டி முக்கியம், தென் வந்து கரண்ட் அஃபேர்ஸ்லேயும் முக்கியம். நம்ம பார்க்கலாம். ஸோ ஜாயிண்ட் பார்லிமெண்ட்ரி கமிட்டி அப்படிங்கிறது வந்து அட்ஹாக் பாடி அப்படின்னா டெம்ப்ரவரி நேச்சர். எதுக்காக அமைக்கிறோமோ அதுக்கு மட்டும்தான் யூஸ் பண்ணுவாங்க. தென் அந்த டியூரேஷன் முடிஞ்சோடனே அதை டிசால்வ் பண்ணிடுவாங்க. ஸோ இதை அமைக்கணும், இப்போ ஜாயிண்ட் கமிட்டி அப்படிங்கிறது ஒன்று செட் பண்ணணும் அப்படின்னா மோஷன் வந்து பார்லிமெண்ட்டில் ஒரு ஹவுஸில் வந்து பாஸ் பண்ணுவாங்க. ஸோ இது மற்ற ஹவுஸ் வந்து அக்ரி பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி தான் வந்து நடக்கும். இதுக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஃபிக்ஸ்டான மெம்பர்ஷிப் அப்படிங்கிறது கிடையாது. தென் வந்து இதில் வந்து கோர்ட் மாதிரி வந்து இவங்க முடிவெடுக்க மாட்டாங்க. ஸோ இவங்க கொடுக்கறது பார்த்திங்கன்னா, இப்போ கோர்ட்டில் அப்படின்னா பெனால்ட்டிஸ் இந்த மாதிரிலாம் வந்து கொடுப்பாங்க, பனிஷ்மெண்ட் இதெல்லாம் கொடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரிலாம் இவங்க செய்ய மாட்டாங்க. இவங்க பப்ளிக் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய இம்பார்ட்டண்டான இஷ்யூஸை வந்து எக்ஸாமைன் பண்ணுவாங்க, அதுக்கான ரெக்கமெண்டேஷன் கொடுப்பாங்க. ஸோ இவங்க ரெக்கமெண்டேஷனும் பைண்டிங் கிடையாது. அதுக்கப்புறம் வந்து முடிஞ்சோடனே டிசால்வ் பண்ணிடுவாங்க. அவங்க டாஸ்க்கை முடிஞ்சோடனே டிசால்வ் பண்ணுவாங்க, இல்லைன்னா அவ்வளோதான்.